ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் உள்கோடை உற்சவம். வண்ண மலர்கள் நடுவே பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்த ஸ்ரீரங்க நாயகி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி ஏகாதசி உற்சவம். உபயநாச்சியார்களுடன் திருவீதி புறப்பாடு கண்ட உற்சவர் ஸ்ரீ வரதராஜர். மன்னார்குடி அருள்மிகு பாப்பார காளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா. வண்ண நறுமண மலர்கள் நடுவே அருள்பாலித்த மூலவர். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த சுவாமி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ பத்மாவதி தாயார் உற்சவ மூர்த்தியை கொலுவிருக்கச் செய்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர்கள் ஸ்ரீஹரி பத்தினிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த செல்வத் திருமகளுக்கு ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழக்கத்தோடு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபமும் தேங்காய் பழங்களும் நிவேதித்து கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. பின்னர் சகசிரதாரை வழியாக ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தாயாரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீரங்க நாயகிக்கு உள்கோடை உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளான நேற்று ஆலய மணியக்காரர், ஸ்ரீபாதம் தாங்கிகள், அரையர் சுவாமிகள் ஆகியோர் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க வெள்ளி தோளுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீரங்க நாயகியை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தாயார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பச்சைக்கரை வைத்த வெண்ணிற பருத்தி சேலை கட்டிக்கொண்டு திருமார்பில் எம்பெருமான் பதக்கத்தோடு திருமாங்கல்யமும் வைரத்தோடும் தொங்கலுடன் மாட்டலும் அணிந்து திருமுடியில் கிரீடம் சாற்றிக்கொண்டு அதன் மேல் மகிழம்பூ மலர்ச்சரங்களோடு காட்சி தந்த தாயாரை பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தாயாருக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் ஆலவட்டம் வீசியபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். பிறகு வெளிக்கோடை மண்டபத்தின் வெளியே எழுந்தருளிய நாச்சியார் முன்பு அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாட தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து மெல்லிய வஸ்திரம் போர்த்தியதும் புஷ்பம் சாத்துப்படி வைபவம் நடத்தப்பட்டது. வண்ணமலர் போர்வை நடுவே அழகாக காட்சி தந்த நாச்சியார் மீது நறுமண திரவியங்கள் தெளிக்கப்பட்டன. இதையடுத்து ஸ்ரீரங்க நாயகி அரையர் சுவாமிகளின் பாடல்களோடு மண்டபத்தை சுற்றி வலம் வந்ததும் ஆரத்திகள் காட்டி மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். சர்வலங்காரத்துடன் அருள்பாலித்த நாச்சியாருக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து தூபம் காண்பித்ததும் வேத விண்ணப்பம், பாராயணம் ஆகியவற்றை நடத்தி தீபங்கள் காட்டப்பட்டு சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசி அரையர் சேவையும் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் ஏகாதசியை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள்வளாகத்திலிருந்து கேடயத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். 2 குடைகள் பிடித்தபடி கோயிலின் வெளியே அழைத்து வந்ததும் வீதி உலா துவங்கியது. வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு சிறிய திருவடி சன்னதியை அடைந்த தெய்வங்களை மூலஸ்தானத்தின் முன்பு கொலுவிருக்கச் செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து மூலவர் மற்றும் உற்சவரான அஞ்சனை மைந்தனுக்கு மாலை சூட்டி சடாரி சாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் தெய்வங்களை சுமந்து கொண்டு கோயிலை நோக்கி புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல
இருகுடை சேவையோடு பவனி வந்த தெய்வங்களை பண்டிதர்களும் பாராயணம் செய்தபடி பின்தொடர கோயிலை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டி கொடிமரம் முன்பு நிறுத்தி கும்பதீபம் காண்பித்து உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருச்சி காவிரி கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கர் திருக்கோயிலில் வைகாசி உற்சவத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது பரமபத கோலத்தில் அமர்ந்தபடி காட்சி தந்த உற்சவர் ஸ்ரீ நரசிம்மமூர்த்திக்கு தீபம் காண்பித்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வெளியே வர ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கோவிந்தா ஸ்ரீ நரசிம்மா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசித்தனர். பிரிய பக்தன் மீது பரமபத கோலத்தில் அமர்ந்திருந்த சுவாமிக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோயிலின் வெளியே வந்ததும் வாகனத்தில் அமர்த்தி கொண்டு சங்கு முழங்க மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாப்பார காளியம்மன் கோயில் பூச்சோரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் பல வண்ண மலர்களை தட்டுகளில் குவியலாக வைத்து மூலவருக்கு சேர்ப்பித்தனர். அவற்றை கொண்டு அர்ச்சகர்கள் கருவறையில் வீற்றிருக்கும் காளியம்மனுக்கு புஷ்பாபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மஞ்சள் காப்பு சாற்றிக்கொண்டு வண்ண மலர்கள் நடுவே அருள்மிகு பாப்பார காளியம்மன் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். தொடர்ந்து கருவறையின் வெளியே வீற்றிருக்கும் கணநாதனுக்கும் முருகப்பெருமானுக்கும் சிம்ம வாகனத்திற்கும் புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு நாகம்மனுக்கும் புஷ்பாபிஷேகம் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் வைகாசி மாத ஏகாதசியை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆலய உள் புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயிலின் உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தெய்வங்கள் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. உற்சவ மூர்த்திகளுக்கு ஊதா நிற பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். திருமார்பில் லட்சுமி பதக்கத்துடன் நீலநாயக்க பதக்கம் அணிந்து காட்சி தந்த உற்சவர் பெருமாளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பிரகார புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி தெய்வங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். அப்போது உற்சவ மூர்த்திகளுக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு தெய்வங்களை ஊஞ்சல் மீது குலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவை நடத்தி கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவ தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்ததும் அனைவருக்கும் சடாரி சாதித்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்றருளிய சுவாமிக்கும் உபயநாச்சியார்களுக்கும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பழமை வாய்ந்த அருள்மிகு சந்தான மாரியம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் மற்றும் முளைப்பாரி விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த கிரீடத்துடன் ஆரங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஊஞ்சல் ஆடியபடி சூலமேந்திய தேவியாக அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருளினார். மூலவர் அருள்மிகு சந்தன மாரியம்மன் பச்சை காப்பு சாற்றிக் கொண்டு விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிய உற்சவர் அம்மனை அருகே அமர்த்தி தீபம் காண்பித்தனர். நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறை சட்டிகளை மூலவர் சன்னதி முன்பு வைத்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பெண்கள் பாடல்கள் பாடி கும்மி அடித்து வழிபட்டனர். தொடர்ந்து காவல் தெய்வங்கள் முன்னிலையில் உற்சவர் அம்மனை கைத்தலமாக ஏந்தி கொண்டு கோயிலின் வெளியே வந்ததும் விரதம் மேற்கொண்ட பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்தனர். அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரி, விநாயகர் திருமுகம் பதித்த முளைப்பாரி மற்றும் முருகப்பெருமான் திருமுகம் பதித்த முளைப்பாரி முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று நிறைவாக ஊர் எல்லையை அடைந்ததும் உற்சவர் அம்மனுக்கு ஆரத்தி காட்டி முளைப்பாரிகளை நீரில் கரைத்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை அருகே கிப்பாத்தி பகுதியில் இருக்கும் அருள்மிகு மடக்கரை முனியாண்டி கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க சூல வடிவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ முனியாண்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. வேத மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து திரிசூலத்திற்கு பால் அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் மாலைகள் சூட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
இதைத் தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமானோர் காவல் தெய்வத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஏகாதசியையொட்டி உற்சவர்களுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பக்தோசத பெருமாளை வெள்ளிக்கேடயத்தில் நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கும் உபயநாச்சியார்களுக்கும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். இடது திருக்கரத்தால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது கையால் அபயம் காட்டியபடி நின்றருளிய உற்சவருக்கு 2 குடைகள் பிடித்தபடி கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல மாட வீதியில் பவனி வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்களை 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி திருக்கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு ராகுகால பூஜைகள் நடைபெற்றன. தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ துர்காதேவிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், மஞ்சள், அபிஷேக பொடி, மாவு கரைசல், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கருநீல பட்டுச்சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் எலுமிச்சை, அரளி உள்ளிட்ட மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். சூலத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ துர்காதேவிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து அம்பிகைக்கு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ துர்க்கையம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவை கொடிசியா பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது. கருவறையில் தாமரை பீடத்தின் மேல் நின்றபடி அருள்பாலிக்கும் மூலவருக்கு வெண்பட்டு கட்டி பாத கவசங்களுடன் கிரீடம் அணிவித்து வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்றருளும் சுவாமிக்கு சாலக்கிராம மாலையும் துளசி மாலையும் சாற்றி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த எம்பெருமானுக்கு ஆரத்தி காட்டியதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தூபத்துடன் நட்சத்திர தீபம், கும்பதீபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கு ஆலவட்டம் வீசி பிரபந்த பாராயணத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். மேலும் துளசிதள அர்ச்சனை செய்து மூலவருக்கும் உற்சவருக்கும் ஆரத்தி காட்டி சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் சடாரி சாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு வீரன் பெரியாச்சியம்மன் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழா விடையாட்சியை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். கோயில் வளாகத்தில் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே ஊஞ்சல் மீது உற்சவரம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தேவிக்கு ஊதா நிறக்கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் திருமுடியில் முத்துக்கள் பதித்த தலைப்பாகையும் அணிவித்து அதில் கலிங்கத்திராயும் நிறுத்தி மலர் மாலை பிரபை வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். ஊஞ்சல் மீது ஒய்யாரமாக அமர்ந்து தாம்பூலம் தரிக்கும் கோலத்தில் ஊஞ்சலாடியபடி அம்பிகை திருக்காட்சி தந்தருள பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு ஸ்ரீ மகாகாளி அம்மனுக்கு தூபத்துடன் நட்சத்திர தீபம் காட்டி திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ததும் பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் அம்மனை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஆதி ரத்னேஸ்வரர் கோவில் வைகாசி வசந்தோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மேடை மீது பிரியாவிடை சமேத உற்சவர் ஸ்ரீ ஆதி ரத்னேஸ்வரரையும் அருகே அருள்மிகு சௌபாகிய நாயகி அம்பாளையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி கவசங்களுடன் கிரீடமும் ருத்ராட்ச மாலையும் அணிவித்து பிரியாவிடை மற்றும் சௌபாகிய நாயகி அம்பாளுக்கு புதுப்பட்டு சேலைகள் கட்டி காசு மாலைகளுடன் அடுக்கு பதக்கங்களும் அணிவித்து கிரீடங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு நாகதீபம் உள்ளிட்ட தீபாரத்திகள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் திரளான பக்தர்கள் ஆதித்தம்பதிகளை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் உள்ள அருள்மிகு காளியம்மன் கோவில் திருவிழா கோலாகலமாக நடத்தப்பட்டது. முன்னதாக பம்பைகள் முழங்க ஏராளமான பெண்கள் மாவிளக்குகளுடன் தேங்காய் பழங்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வைத்து ஊர்வலமாக வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்து கோயிலை அடைந்ததும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன.
பிறகு கருவறையில் காளியம்மன் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சன்னதி முன்பு பக்தர்கள் சமர்ப்பித்த மாவிளக்கு தட்டுகளில் இருந்த தேங்காய்களை உடைத்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். மேலும் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சமர்ப்பித்ததும் மூலவருக்கு மாவிளக்கு தீபாரத்தி காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் கோவிலில் ஸ்ரீ திருக்கோஷ்டியூர் நம்பிகள் திருநட்சத்திர விழாவையொட்டி யானை வாகன புறப்பாடு நடைபெற்றது. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்டு தெய்வ சுதை சிற்பங்களுடன் அமைந்த ராஜகோபுரத்துடன் கூடிய பிரம்மாண்ட திருக்கோயிலிலிருந்து மங்கள சின்னங்கள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல யானை வாகனத்தில் உலா புறப்பட்டார் உற்சவர் ஸ்ரீ திருக்கோஷ்டியூர் நம்பிகள். உற்சவ மூர்த்திக்கு பச்சை பட்டுடுத்தி காசு மாலைகளுடன் அடுக்கு பதக்கங்களும் கற்கள் பதித்த வளைய கிரீடமும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். யானை வாகனத்தின் மேல் ராஜ அலங்காரத்தோடு அமர்ந்து நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு எல்லை மாரியம்மன் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லாக்கு உலா நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு எல்லை மாரியம்மனுக்கு பச்சை காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் தீஜ்வாலை நாகவள்ளி கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயிலிலிருந்து உற்சவர் அம்மனை கைப்பலகை மீது அமர்த்தி கொண்டு சுமந்து வந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப வாகனத்தில் குலுவிருக்கச் செய்தனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை சர்வலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள அம்மன் முன்பு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபாரத்திகள் காண்பித்தனர். மேலும் அம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்ததும் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல புஷ்ப வாகன புறப்பாடு நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ராமசாமிப்பட்டி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு சந்தன மாரியம்மன் கோவில் வருடாந்திர வைகாசி பொங்கல் உற்சவ விழாவையொட்டி அம்மனுக்கு சிம்ம வாகன திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. கோயிலில் தனி சன்னதி கொண்டு நாகதேவதைகளோடு அமர்ந்து அருளும் சக்தி விநாயகப் பெருமானுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கோயிலின் வெளியே சிம்ம வாகனத்தில் வீற்றிருந்த உற்சவர் அருள்மிகு சந்தான மாரியம்மனுக்கு தூபத்துடன் நட்சத்திர தீபம் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிம்ம வாகினியாக வீற்றிருந்து சர்வாபரணங்களோடு காட்சி தந்த அம்பாளை பக்தர்கள் தரிசித்ததும் ஏராளமான பக்தர்கள் தவழும் குழந்தை பொம்மைகள், ஆடு, கன்றுகள் உள்ளிட்ட பொம்மைகளையும் பால் குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே சிம்மத்தின் மீது அமர்ந்தபடி அருள்மிகு சந்தான மாரியம்மன் உலாவர ஏராளமான பக்தர்களும் பின்தொடர்ந்து சென்று கோயிலை அடைந்தனர். நிறைவாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடத்தப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ தாந்தோணி அம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்கள் வளர்த்ததும் கலசங்களுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீர் ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த அணிச்சம்பாளையத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கேசவ தீர்த்த மகா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஏகாதசி பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி ஸ்ரீநிதி தீர்த்திரு பிருந்தாவனத்திற்கு காவி வஸ்திரம் கட்டி துளசி மாலைகள் சாற்றி பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் மூல பிருந்தாவனம், அதன் மேல் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ மத்வாச்சாரியார், ஸ்ரீ ராகவேந்திரர், பிரகலாதன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதத்துடன் அக்ஷதையும் எலுமிச்சையும் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு பூமாயி அம்மன் கோயிலில் நடைபெற்று வந்த வசந்தோற்சவ விழாவின் நிறைவாக அம்மனுக்கு திருவீதி பவனி நடைபெற்றது. கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க ஆலயத்தின் எதிரே உள்ள திருக்குளத்தில் வண்ண மின் விளக்குகளால் தெப்பத்தை அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். உற்சவர் அருள்மிகு பூமாயி அம்மனுக்கு பட்டு சேலை கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடம் அணிவித்து காசு மாலை, அடுக்கு பதக்கங்களோடு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி சூலத்துடன் அருள்பாலித்த தேவியை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு உலா புறப்பட்டனர்.
ஏராளமான பக்தர்கள் உடன் வர வழி நெடுகிலும் அம்மனை பக்தர்கள் கண்ணாரக் கண்டு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் உள்கோடை உற்சவம். வண்ண மலர்கள் நடுவே பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்த ஸ்ரீரங்க நாயகி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி ஏகாதசி உற்சவம். உபயநாச்சியார்களுடன் திருவீதி புறப்பாடு கண்ட உற்சவர் ஸ்ரீ வரதராஜர். மன்னார்குடி அருள்மிகு பாப்பார காளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா. வண்ண நறுமண மலர்கள் நடுவே அருள்பாலித்த மூலவர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.